ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் தக்காளி குருமா ரெசிபி பார்க்கலாம். இந்த குருமா சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த குருமாவை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பூண்டு பற்கள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 போல பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா சுருண்டு வெந்து வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலாக்கள் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இந்த குருமாக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த குருமாக்கு தேவையான உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்க சுவைக்கு ஏற்றவாறு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சு தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாச்சும் கொதிக்கணுங்க. அப்போதான் தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் போகும். இப்போ இது நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. ஒரு சிம்பிளான தக்காளி குருமா ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க. ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய், அதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்து அரைக்கிறோம். கடாயில் தாளிப்பு வைக்கிறோம். தாளிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். கொதிக்க விடுறோம். அவ்வளோதாங்க. ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தக்காளி குருமா ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த தக்காளி குருமா ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.